நானும் இவ்வளவு நாளா சர்வீஸ்ல இருக்கேன். என் அபார்ட்மெண்ட்லயே பாதி பேருக்கு என்ன யாருன்னு தெரியாது. ஒரே நல்ல வைரல் ஆயிட்ட சார். வயசுக்கு தகுந்த மெச்சூரிட்டி வேணாம் உனக்கு? பப்ளிக்ல தகராறு பண்ணி சின்ன பையனோட சண்டை போட்டிருக்க, வெக்கமால உனக்கு? சார், நான் ஜீப்பை ஓரமா நிறுத்திட்டு தெரிஞ்ச பிசி வந்தாரு பேசிட்டு இருந்தேன் சார். பின்னாடி இருந்து வருன்னு ஆரன் அடிச்சு அந்த பையன் கடுப்பாக்கிட்டான் சார். திரும்பி பார்த்து ஏன்பா அவ்வளவு இடம் இருக்கு நீ போலாமேன்னு தன்மையா தான் சார் பேசினேன். அதுக்குள்ள அவன் டப்புன்னு கை வச்சிட்டான் சார். யாரு? நீ தன்மையா சொன்ன சார்? சத்தியமா நான் தப்பா எதுவுமே சொல்ல சார். யோ நிறுத்தியா? என்ன நடந்துச்சுங்கறத உன் ஜீப் டிரைவர் டீடைலா எழுதி கொடுத்துட்டான். நானும் எல்லா சைட்லயும் தரவா விசாரிச்சிட்டேன். ஐ அம் வெரி கிளியர் அபவுட் த சினாரியோ. பத்தாவதுக்கு சோசியல் மீடியா முழுக்க நீ பேசுனது நாரி கிடக்கு. சார், ஒரு போலீஸ் ஆபீசர்னு கூட பார்க்காம அந்த பையன் தான் சார் பப்ளிக்ல மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டான். அப்படியே இருக்கட்டுமே, அதுக்காக அவனோட கட்டி உருண்டு சண்டை போடுவியா? எவனோ ஒருத்தன் அதை வீடியோ எடுக்கிறாங்கிற சென்ஸ் கூட இல்லாம நீ எல்லாம் என்னையா போலீஸ்காரன்? 20 வருஷத்துல இப்பதான் இன்ஸ்பெக்டர் ஆயிருக்க. இன்னும் 4 வருஷமோ 5 வருஷமோ ஒழுங்கா சர்வீஸ முடிச்சிட்டு ரிட்டையர் ஆனன்ற ஆசையில எப்ப பார்த்தாலும் முறுக்கிட்டே தெரியற. ஏதோ நேர்மையா இருக்கிற வெறப்பா தெரிஞ்சாலும் பரவாயில்ல, மேல 1000 அலிகேஷன் இருக்கு சார். நீ என்னமோ சின்சியர் சிகாமணி மாதிரி எல்லாத்தையும் மறைக்கிற. சார், டிபார்ட்மெண்ட் ஆபீசர் மேல ஒரு சுள்ளா கை வச்சிருக்கான். நீங்க அவ மேல ஆக்ஷன் எடுக்காம இவர் மட்டும்தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே சார். மா, இந்த ஆள் இன்னும் பிரச்சனையை பெருசு பண்ண கூடாதுன்னு தான் உன்னைய கூட்ட சொன்னேன். ஐஜி வரைக்கும் வீடியோ பார்த்துட்டாங்க. அதுல இவரு பேசுறது நடந்துக்கிறது எல்லாம் ஓவரா இருக்குன்னு அவரே சொல்லிட்டாரு. ஹியூமன் ரைட்ஸுக்கு போனா தொப்பியை கழட்டிட்டு வீட்டுல உட்கார வச்சிருவாங்க. கொஞ்சம் புத்தி சொல்லி அடக்கி வைமா. சார், வெளியே நடமாட முடியல சார். இன்ஸ்பெக்டர் பையன்ற கெத்தோட சுத்திட்டு இருந்தேன் சார். இன்னைக்கு எல்லாரும் என்ன கேலி பண்றாங்க. ஆனா அவனை தேடி கண்டுபிடிச்சு நாஸ்தி பண்ணாம விட மாட்டான் சார். யார்கிட்ட வந்து என்ன பேசுற? உன் அப்ப அவன மாதிரி உன்னை வளர்த்து வச்சிருக்கான். டேய், அந்த பையன் சாதாரண ஆளு இல்லடா. அவங்க அப்பா ரொம்ப செல்வாக்கான ஆளு. உங்க மேல உள்ள அக்கறையில தான் குடும்பத்தோட கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கேன். இங்க வந்து நின்னுகிட்டு ஆளாளுக்கு எகிறீங்க. பையன் இள ரத்தம். அப்பா மேல எவனோ கை வச்சிட்டானுங்கிற ஆத்திரத்துல கொஞ்சம் பேசிட்டான். அவன் பேசுனது தப்பு தான் சார், மன்னிச்சிருங்க. பையன் சைட்லயும் பேசுறேன். 2 பேரும் காம்ப்ரமைஸா போயிடுங்க, அதுதான் நல்லது. சார், தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க சார். என்ன நீங்க 1 மாசம் சஸ்பெண்ட் கூட பண்ணுங்க சார். ஆனா அவன் பேர்ல கேஸ் போடலன்னா கூட பரவாயில்ல சார். அவனை ஒரே ஒரு நாளாவது லாக்அப்ல வச்சு தண்டிக்கணும் சார். இல்லைன்னா சார் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானம் ஆயிடும் சார். டிபார்ட்மெண்ட் மானத்தை எப்படி காப்பாற்றணும்னு நாங்க பாத்துக்கிறோம். நீ இந்த பிரச்சனையை தோட மறந்துட்டு கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா வேலையை பாரு. இல்லைன்னா சொல்லு, எங்கேயாவது ராம்நாட் பக்கம் ஆயுதப்படையில போட சொல்றேன். வேணாம் சார், அது எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி ஆயிடும் சார். டிசி தான் லைன்ல வராரு, கொஞ்சம் அடங்கி இரு. மா, கூட்டிட்டு போங்க. கிளம்பியா? வாங்க போலாம். டேய் வாடா. சார், நல்லா அழுத்தி புடிமா. இடது மாட்டை ஏரில் போட்டு வலது மாடானா வாரேன். புழுதி ஓட்டி முடிக்காம பொழுது சாய விட மாட்டேன். ஈரம் போனா என்ன, ஏற்கலப்ப தேஞ்சா என்ன, பொழுவே உடைஞ்சாலும் கைவிரல நான் தாரேன். சேலையை இறுக்கி கட்டு, சேலையை இறுக்கி கட்டு, வேதனைய ஓரம் கட்டு, ஏளன சிரிப்பையெல்லாம் ஓரமா வாரி கொட்டு. காடு மலை தாண்டி போக ரெக்கரண்டு போதாதா, விதைச்சது கதிர் வந்தா பொழுது விடியாதா.
இவனை கொண்டு போய் தண்ணி காட்டி தீவனம் போடு. நான் கலப்பை எடுத்துட்டு வரேன். மயிலு, உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ரத்தன கல்லா நீ எனக்கு கிடைச்சிருக்கம்மா. போமா, போய் வேலைய பாரு. இல்ல மயிலு, உண்மையிலேயே நான் உன்னை பெத்த அம்மா இல்ல, நீதான் என்ன பெத்த தாய். உன் காலை தொட்டு கும்பிட்டாலும் தகும். ஐயோ அம்மா, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? எங்க அப்பா கொல்ல சொல்றப்ப நீயும் சரின்னு சொல்லிருந்தா நான் இப்ப உயிரோடவே இருந்திருக்க மாட்டேனே. பெத்து போட்டதுனால மட்டும் நீ எனக்கு அம்மா இல்லம்மா. கர்ப்பத்துல சுமக்கிற மாதிரி இன்னும் என்ன சுமந்துட்டு இருக்க பாரு. உன்ன மாதிரி அம்மா உலகத்துல யாருக்குமா கிடைப்பாங்க சொல்லு? இன்னும் எத்தனை பிறவி எடுத்து நான் உனக்கு மகளா பிறந்தாலும் இந்த நன்றி கடன் தீராதேம்மா. இல்ல மயிலு, நான் என்ன சொல்றேன்னா, போதுமா, போ. போதும், போ. கருப்பனை பணத்தை கொடுத்து மீக்கணும்ல, போ சீக்கிரம். சரிம்மா. போடா, போய் நல்லா தீவன தின்னு. சரி போலாம். ஹாய் அங்கிள். ஹாய்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. எப்படி இருக்க? நல்லா இருக்கு அங்கிள். சரிம்மா. நீ போ, நான் வரேன். சரிண்ணா, போயிட்டு வரேன் அங்கிள். போயிட்டு வாமா. என்ன கார்த்தி, உங்க அப்பா ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டார் போல இருக்கு. இல்ல அங்கிள், பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு கொடுக்குறேன்னு இருக்காரு. அதானே பார்த்தேன். ராஜசேகர் அவ்வளவு சீக்கிரமா தான் கடிவாளத்தை விட்டு கொடுப்பானா என்ன? சரி, அப்பா அங்க இருக்காரு. உள்ளதான் அங்கிள் இருக்காரு, வாங்க பார்க்கலாம். ப்ரீவியஸா இருக்கிற 3 ஆர்டரையும் உடனே கேன்சல் பண்ணுங்க. மிச்சம் வைக்காம Do குடிப்பா. what I say. Is that clear? இந்தாங்கண்ணே. Okay. வலிக்குதா? அப்பா. ஆமாம்மா. நான் அப்புறம் பேசுறேன். வாப்பா. வாங்க வாங்க அங்கிள். உட்காருங்க. எப்படிமா இருக்க பவானி? நான் நல்லா இருக்கேன். எனக்கு என்ன, அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்கண்ணே. அவங்க அப்பா திட்டுற மாதிரியே தான் நடந்துக்கிறான். என்ன ஜீவா, அவங்ககிட்டயும் இவங்ககிட்டயும் சண்டை போடுவீங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் கூட ரோட்ல சண்டை போடுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்க. இல்ல அங்கிள், நான் வேணும்லாம் எதுவும் பண்ணல. அவர்தான் மரியாதை இல்லாம பேசினாரு. அத நான் கேட்க போய் கடைசியில கொஞ்சம் அன்வான்டட் சீன்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிடுச்சு. சாதாரண சீன் இல்லப்பா, உன் வீடியோ தான் இன்னைக்கு பெரிய லெவல்ல வைரல் ஆயிருக்கு. தேவையா அதெல்லாம்? கோவத்தை கட்டுப்படுத்த தெரியணும்பா. ஏன்பா, அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுனியா? இப்பதான் குருமூர்த்தி கிட்ட பேசிட்டு வர்றேன். நான் சொன்னதுக்கெல்லாம் தலைய ஆட்டிட்டு போனான். சரி. ஆனா அவனை நம்ப முடியாது. ஆனா நம்ம லீகலா எதுவும் செய்ய முடியாதா? லீகலானா? அதான் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டா, அதான் முன்ஜாமீன் வாங்கிட்டா இவன் பேர்ல வாரண்டோ அரெஸ்டோ எதுவும் பண்ண முடியாதுல்ல? எஃப்ஐஆர் போடாம நாம முன்ஜாமீன் கேட்க முடியாது. குருமூர்த்தியோட சர்வீஸ் ரெக்கார்டு ஏடா கூடமா இருக்கு. துப்பாக்கி வச்சு நடு ரோட்ல மிரட்டுறது, ரோட்ல கடைக்காரங்களை கண்ணு முன்னு தெரியாம அடிக்கிறதுன்னு சரியான கிருத்திரம் பிடிச்சவன். இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டுமா இன்னும் அவரு சர்வீஸ்ல இருக்காரு? சாதி பாசம் அவனை காப்பாத்திட்டு இருக்கு. மினிஸ்டர் கூட ஒட்டிட்டு இருக்கிறதால தப்பிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். இப்ப கூட அவன் என்ன செய்வான்னு என்னால கணிக்க முடியல. நம்ம பாதுகாப்புக்கு நாம தான் சேஃப்டியா இருக்கணும். அவன் மறுபடியும் பிரச்சனை பண்ணுவான்னு சொல்றியா? இந்த கேஸ ப்ரொசீட் பண்ணா அவனுக்கு தான் ஆபத்து. அதனால அவன் அதை செய்ய மாட்டான். ஆனா ஏதாவது ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன்ல ஜீவாவை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி தூக்குனா கண்டிப்பா அவன் ஹாரஸ் பண்ணுவான். ஐயோ, என்னென்ன சொல்றீங்க? நீ பயப்படாதமா. அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? நாங்க பாத்துக்கிறோம். இப்ப என்ன பண்ணலாங்கிற? கொஞ்ச நாளைக்கு நம்ம ஜீவா வந்து ஊர்ல வச்சிருக்க வேண்டாம். யாருக்கும் தெரியாம வேற ஒரு ஊருக்கு கொஞ்ச நாள் அனுப்பி வைக்கலாமே. பிரச்சனை முடியும்ல. வெளியூர் என்னென்ன, வெளிநாட்டுக்கே கூட அனுப்பிடலாம். எங்களுக்கு அவன் நல்லா இருக்கணும். வேணும்னா நானும் ஜீவா கூடவே போயிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்.
நீங்களாம் எங்கேயும் போக வேண்டாம். ஜீவா வேணா கொஞ்ச நாளைக்கு பெங்களூர் போய் இருக்கட்டுமே. மாமா, ஜீவாவை வேணும்னா ஏற்காடுக்கு அனுப்பி விட்டுறலாமா மாமா? எங்க அப்பாவை மீறி யாரும் அவனை தொட முடியாது. பா, என்னால எந்த ஊருக்கும் போக முடியாது. இதுக்கெல்லாம் சும்மா பயந்து ஊரை விட்டு போனேன்னு வைங்களேன், இதெல்லாம் பெரிய அவமானம்ப்பா. ஜீவா, ஏசி சார் சொல்றாருன்னா அதுல பல காரணம் இருக்கும். நீ சும்மா இரு. பா, அதுக்கு இல்லப்பா. வேணா ஜீவா, மறுபடியும் அந்த இன்ஸ்பெக்டரால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் அதை எங்களால தாங்க முடியாது. எங்களுக்கு நீ வேணும்டா. மா, அதுக்காக நான் கோழ மாதிரி ஓடி ஒளியணுமா? நீ கொஞ்சம் பேசாம இருப்பா. காயத்ரி சொன்ன மாதிரி நீ ஏற்காடு போறதுதான் சரின்னு எனக்கு படுது. நாட்ராய் அண்ணன் கிட்ட போய் இருந்தனா உன்னை ஒரு பத்திரமான இடத்துல ஒப்படைச்சிருக்கோன்னு எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். டேய், எதுக்கு ஏற்காடு? பேசாம பெங்களூர் போட்டோம். ஊரை விட்டு போன மாதிரி ஆச்சு, நம்ம பெங்களூர் ஆபீஸ்க்கு பொறுப்பெடுத்துக்கிட்ட மாதிரியே ஆச்சு. என்னங்க நீங்க இந்த நிலைமையில அவன் வேலை செய்யட்டும் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? பெங்களூர் எல்லாம் வேண்டாம், அவன் ஏற்காடு போட்டோம். அங்க இருக்கிற நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் நல்ல நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டும். அதுதான் எனக்கு சரின்னு படுது. யோசிக்காதீங்கப்பா, ஏற்காடுக்கு அனுப்பி வைங்க. சரி, ஏற்காடே போட்டோம். நாட்ராயன் நமக்கு நன்றி கடன் ரொம்பவே பட்டிருக்கான். நம்ம ஜீவாவை பாத்துக்கிறத தவிர அவனுக்கு வேற என்ன வேலை? அவன் ஏற்காடே போட்டோம். தேனிமலை கருந்தாரி கடனுக்கு போகுதடி. ஓரேறு பூட்டு தெரிச்சு ஒத்த மாடு நிக்கேதடி. மயிலு, அதான் ஏற ஓட்டி முடிச்சாச்சே தங்கம். ஏன் வீட்டுக்கு வராம இங்கேயே உட்காந்துருக்க? எனக்கு மனசே சரியில்லம்மா. போட்டிருக்க கம்மல் மூக்குத்தி அடகு வச்சாலே 3 நாளைக்கு சோறு இறங்காது. நமக்காக உசிரியே கொடுத்து உழைக்கிற காலமாட வாங்கின கடனுக்கு அடகு வச்சிட்டோமேமா. நாமளா புடிச்சு கொடுத்தோம். அந்த கோபி இழுத்துட்டு போனா கண்ணீர் விடுறது தவிர நம்மளால வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? என்ன செய்யறது? நாளைக்கு எங்கேயாவது பணத்தை புரட்டி காலைய மீட்டுட்டு வந்துருவோம்மா. நுகத்தடிய புடிச்சு இழுத்து கையெல்லாம் கண்ணி போய் கிடக்கேம்மா. பனியில வேற உட்கார்ந்துருக்க, வீட்டுக்குள்ள வந்து உட்காரு வா. அம்மா, நம்ம கருப்ப நம்ம தீவனம் வைக்காம திங்காதம்மா. அவனுக்கு வாயை திறந்து பேச தெரியாதே தவிர மத்த எல்லாமே அவனுக்கு புரியுமா. அவன் ரோஷக்கார. புடிக்காத தொழுவத்துல கூனி குறுகிதாம்மா நிப்பான். கருப்பா, கருப்பா, கருப்பா வந்துட்டியா? எப்படி வந்த? தும்பு கயிற அறுத்துட்டு வந்துட்ட?
இது தப்பு கருப்பு. பிடிக்காதவங்க இடத்துல தீவனம் திங்க மாட்டான்னு சொன்னேன். அங்க இருக்க பிடிக்காம கூட வந்துட்டான் பாத்தியா? இருந்தாலும் இது தப்புமா. அடகுக்கு கொடுத்த மாட்ட பணத்தை கொடுத்து தானே மீக்கணும். முதலாளி தப்பா நினைப்பாருமா. வா நம்ம போயிட்டு முதலாளி வீட்டுல விட்டுட்டு வந்துருவோம். மயிலு, இந்நேரம் மாட்டை புடிச்சிட்டு போலனா அவங்க வீட்டுல ஒன்னும் இடி விழுந்துராது. காலையில கொண்டு போய் விட்டுறலாம். வா, உன் கைக்கு வேது குடுக்கறேம்மா. கருப்பா, காலையில வருவேன். பிடிவாதம் பிடிக்காம நீ நம்ம முதலாளி வீட்டுக்கு போயிடணும். சரியா? வா. ஏண்டி, ஒருத்தி நாள் பூரா ஏறு இழுத்து முடியாம படுத்திருக்கா, நீ சொகுசா உட்கார்ந்திருக்கியாக்கும். என் நேரமும் அந்த போன்ல என்ன தாண்டி இருக்கு அப்படியே பாத்துட்டே உட்கார்ந்திருக்க. அம்மா, இதெல்லாம் உனக்கு புரியாது, போமா. போடி. அக்கா, மலரக்கா, இங்க வாயே. என்னடி? இங்க வா. இந்த வீடியோ பயங்கர வைரல் ஆயிருக்கு, வந்து பாரு. உனக்கு தான் வேலை இல்ல, எனக்குமா வேலை இல்ல? ஆமா, நீ அப்படியே உள்ள வெட்டி முறிக்கிற. வா. ஏ பாவுண்டி, மயில் உடம்பு வலியோட படுத்துட்டு இருக்கா. அவ அப்படிதான் சீனை போடுவா. இங்க பாரு. என்னடி இது? போலீஸ்காரரை போட்டு ஒருத்தன் இப்படி அடிச்சிட்டு இருக்கான். சரியான ரவுடி பையலா இருப்பான் போல இருக்கு. அது எங்க அப்படி பாக்குற? ரோட்ல யூனிஃபார்மோட அடி வாங்குறானா, அவன் எந்த அளவுக்கு தப்பு பண்ணிருப்பான் அதை யோசி. போலீஸ்லயும் இந்த மாதிரி மோசமான ஆளுங்களும் இருக்காங்கல்ல. நம்ம அப்பா நல்ல போலீஸா இருப்பாரா இல்ல இந்த மாதிரி அடி வாங்குற போலீஸா இருப்பாரா? அப்பாவை குறை சொல்லாத, அவர் கண்டிப்பா நல்லவரா தான் இருப்பாரு. நீங்க எல்லாம் சேர்ந்துதான் அவர் தப்பாவே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய், என்னடி அது? எதுக்கு வேண்டாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, இங்க உட்கார, இந்த வீடியோவை பாரு. என்னாச்சுமா? ஏ, எதுக்குடி இதெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? அழி முதல்ல, அழி. அம்மா, யாருக்கோ எங்கேயோ நடந்தது, அதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? எதுக்கு கடுகடுன்னு இருக்க? இன்னைக்கு முழுக்க வயல்ல உழுது கை கால் வலி தாங்க முடியாம உள்ள ஒருத்தி படுத்து இருக்கிறா. போலீஸ் வேலையை உயிரை மதிக்கிற மயிலு இந்த வீடியோவை பார்த்து கோவப்படணும், அவ கத்தணும், அவ உடம்பு வலியும் அதிகமாகணும். இதானடி ஆசை? வீட்டுல ஒரு வேலை செய்யறது கிடையாது, ஆனா ஊர்ல இருக்கிற வம்பையெல்லாம் வீட்டுக்குள்ள இழுத்து விடணும்னா முதல் ஆளா செய்யற. ஏ மலரு, நீ இவளோட சேர்ந்து கெட்டு போறியா? உள்ள போடி. அக்கா, எங்கூட இனி இனி வாழணும்னு ஆசைப்பட்டா
வீட்டுக்கு வரும்போது இதை எங்கேயாவது தூக்கி எறிஞ்சிட்டு தான் நீ வரணும். இதோட தான் வருவேனா மொத்தமா எல்லாரும் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருங்க.